ஜாதகத்தில் மூன்றாம் பாவம் வலுவாக இருந்தால் அது ஒரு ஜாதகரின் துணிச்சல், முயற்சி, செயல்பாட்டு ஆற்றல், சகோதரர்கள், தொடர்பாடல் திறன், பயணம் மற்றும் சுயுழைப்பின் வெற்றி ஆகியவற்றை மிகத் துல்லியமாகச் சொல்வது. பின் மூன்றாம் பாவம் என்ன குறிக்கிறது? உடல் முயற்சி, துணிச்சலும் சாகசமும், சிறிய பயணங்கள், தம்பி தங்கை உறவுகள், தொடர்பாடல், எழுத்து பேச்சு திறன், உழைப்பும், வணிகம், ஊடகம், தொழில் தொடக்கம். ஒளி வீசும் நட்சத்திரம் மூன்றாம் பாவம் வலுவாக இருந்தால் ஏற்படும் நன்மைகள். ஒரு காரியம் தோல்வியடைந்தாலும் மீண்டும் மீண்டும் செய்து சாதனை அடைவதற்கான ஆற்றல். ஆபத்தான சூழ்நிலையிலும் பிறர் தயங்கும் இடத்தில் ஜாதகர் முன்னே செல்லத் துணிவார். குடும்பத்தில் சகோதர உறவுகள் வலிமையாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். வணிகம், சொந்த தொழில் மற்றும் ஊடகத் துறையில் முன்னேற்றம். சிறிய பயணங்கள், சொந்த முயற்சிகளால் வெளிநாடு செல்வது கூட வாய்ப்பாக இருக்கும். பேச்சாளர், ஆசிரியர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவர். தன்னம்பிக்கை உடையவன் தான் சக்திவானவன் என்பதற்கேற்ப ஜாதகர் வலிமையாக திகழ்வார். எந்த கிரகம் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் இது மிகச்சிறந்தது? சந்திரன் மனதைரியம், செவ்வாய் உடல் சக்தி, வீரம், புதன் பேச்சு திறன், தந்திரம், சுக்கிரன் கலையின் அருமை, சனி சிரமத்தை கடந்து உயர்த்தல். இதை நீங்கள் எப்படி வாழ்வில் பயன்படுத்தலாம்? தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். மூன்றாம் பாவம் தைரிய பாவம். கற்றுக்கொள்ளும் பழக்கம், முயற்சி முறைமைதான் வெற்றிக்கான கதவாக இருக்கும். சகோதர உறவுகளை மதிக்கவும் இணைந்து செயல்படவும் அது உங்கள் முயற்சிக்கு பலமளிக்கும்.